Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். நண்பரை சரமாரியாக தாக்கிவிட்டு கல்லூரி மாணவி கூட்டு பலாத்காரம், காமுகர்கள் வெறியாட்டம், கோவை மக்கள் அதிர்ச்சி. சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த மாணவியை காமுகன் ஞானசேகரன் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. அதேபோல ஒரு கொடூர சம்பவம் கோவையில் நடந்துள்ளது. அதுவும் அதிக நடமாட்டம் உள்ள ஒரு சந்திப்பில் சம்பவம் நடந்திருப்பது கோவை மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அது பற்றிய விவரம் வருமாறு. கோவை சித்ரா பகுதியில் சர்வதேச விமான நிலையம் உள்ளது. விமான நிலையம் அருகே உள்ள சந்திப்பு பகுதியில் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு ஒரு இளம் பெண்ணும் இளைஞரும் நேற்றிரவு 11 மணிக்கு பேசிக் கொண்டிருந்தனர். இளம்பெண் சட்டக் கல்லூரியில் படித்து வருகிறார். இளைஞரும் கல்லூரி ஒன்றில் படித்து வருகிறார் என கூறப்படுகிறது. ஆள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதி அது. அந்நேரம் அங்கு வந்த 3 ஆசாமிகள் பேச்சு கொடுத்துள்ளனர். காரை விட்டு இறங்கிய இளைஞரை 3 பேரும் சரமாரியாக தாக்கிவிட்டு கல்லூரி மாணவியை தூக்கிச் சென்றனர். அருகில் நிறுத்தியிருந்த பைக் அல்லது காரில் அவர்கள் கல்லூரி மாணவியை தூக்கி சென்றிருக்க வேண்டும் என சந்தேகிக்கப்படுகிறது. ஏர்போர்ட் பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகர் பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத புதர் பகுதிக்கு தூக்கிச் சென்று மாணவியை 3 இளைஞர்களும் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இதனிடையே காயமடைந்த இளைஞர் போலீசுக்கு போன் செய்து கதறியபடி விஷயத்தை சொன்னார். பீளமேடு போலீசார் விரைந்து சென்று இளைஞரை கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இளைஞர் சொன்ன திசையில் சென்று இளம்பெண்ணை தேடினர். சில மணி நேரம் கழித்து பிருந்தாவன் நகர் புதர் பகுதியில் கல்லூரி மாணவியை நிர்வாண நிலையில் மீட்டனர். அவருக்கு உடலின் பல இடங்களில் இரத்த காயம் இருந்தது. காம கொடூரர்கள் தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக தெரிகிறது. அவரை கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் போலீசார் அட்மிட் செய்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மாணவியை பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி ஓடிய 3 காமுகர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அவர்களை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கோவை போலீஸ் கமிஷனர் சரவண சுந்தர் கூறினார். சம்பவம் நடந்த சித்ரா பகுதி சந்திப்பு மற்றும் மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட இடம் இரண்டையும் சுற்றியுள்ள பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி பீளமேடு போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை தூக்கி சென்று 3 காமுகர்கள் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் கோவை மக்களை கடும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் மோசமாகி வருவதை இந்த சம்பவம் காட்டியிருக்கிறது. கல்லூரி மாணவிக்கு நடந்த கொடூரம், ஸ்டாலின் வெட்கி தலைகுனியட்டும். கோவை சம்பவத்தால் அண்ணாமலை கொதிப்பு. சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் நண்பரை அடித்து விரட்டிவிட்டு மாணவியை திமுக பிரமுகர் ஞானசேகரன் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கிய சம்பவத்தில் திமுக அரசின் தவறுகளை பட்டியலிட்டு கிழித்தவர் அண்ணாமலை. குற்றம் நடந்த பிறகு போலீஸ் அதிகாரிக்கும் திமுக நிர்வாகி கோட்டூர் சண்முகத்துக்கும் ஞானசேகரன் போன் செய்தது எதற்காக? யாரை காப்பாற்ற துடிக்கிறது இந்த திமுக அரசு என்பது போன்ற அண்ணாமலை கேட்ட பல கேள்விகளுக்கு இன்னும் தெளிவான பதில் கிடைக்கவில்லை என மக்கள் பேசிக் கொள்கின்றனர். இப்படிப்பட்ட சூழலில் கோவையை உலுக்கிய கல்லூரி மாணவி பலாத்கார சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கோவை சர்வதேச விமான நிலையம் அருகில் நேற்று இரவு நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த சட்டக்கல்லூரி மாணவி 3 சமூக விரோதிகளால் கூட்டு பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்ட செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவி விரைந்து நலம் பெற வேண்டிக் கொள்கிறேன். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ சிறிதும் பயமில்லை என்பதையே பெண்களுக்கு எதிரான இது போன்ற தொடர் குற்றச்சம்பவங்கள் காட்டுகின்றன. திமுக அமைச்சர்கள் முதல் காவல்துறையினர் வரை பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கும் போக்கையே மேற்கொள்கின்றனர். பாலியல் குற்றங்களை தடுக்கவோ பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவோ திமுக ஆட்சி தவறிவிட்டது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கவோ சட்டம் ஒழுங்கை காக்கவோ காவல்துறையினரை பயன்படுத்தாமல் திமுக அரசை விமர்சிப்பவர்களை கைது செய்ய மட்டுமே பயன்படுத்துவதால் தமிழகம் இன்று இழிநிலையில் இருக்கிறது. இப்படி ஒரு கையாலாகாத நிலையில் காவல்துறையை வைத்திருக்கும் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டுமென அண்ணாமலை கூறியுள்ளார்.
ராங் சைடில் வந்து டிப்பர் லாரி பஸ் மீது மோதி 24 பயணிகள் மரணம். கோர விபத்துக்கு 2 முக்கிய காரணம். ஆந்திராவில் மது குடித்த வாலிபர் செய்த தவறால் பைக் மீது ஆம்னி பஸ் மோதி தீப்பிடித்து எரிந்து பெண்கள், குழந்தைகள் உட்பட 20 பேர் பலியான சம்பவம் நாட்டையே பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. அந்த சம்பவம் நடந்த 10வது நாளில் தெலுங்கானாவில் மிகப்பெரிய கோர விபத்து நடந்துள்ளது. தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டம் செவெல்லா பகுதியில் அரசு பஸ்ஸும் ஜல்லிக்கல் ஏற்றி சென்ற டிப்பர் லாரியும் இன்று காலை நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. மோதிய வேகத்தில் பஸ் மீது டிப்பர் லாரி கவிழ்ந்தது. இதில் பஸ்ஸின் ஒருபுறம் அமர்ந்திருந்த பயணிகள் மீது ஜல்லிக்கற்கள் சரிந்தன. குழந்தைகள், பெண்கள் உட்பட 24 பயணிகள் பரிதாபமாக இறந்தனர். 20 பேர் காயமடைந்தனர். விபத்து எப்படி நடந்தது? தண்டூரில் இருந்து செவெல்லாவுக்கு பஸ் இன்று அதிகாலை 5 மணிக்கு புறப்பட்டது. 7:30 மணியளவில் செவெல்லாவை பஸ் நெருங்கியது. இன்னும் சற்று நேரத்தில் இறங்க அனைவரும் தயாரானார்கள். ஆனால் அதற்குள் யாரும் எதிர்பாராத விதமாக அந்த விபரீதம் நடந்தது. அப்போது எதிர் திசையில் வந்த ஜல்லி லாரி ராங் சைடில் அதிவேகத்தில் வந்து பஸ் மீது பயங்கரமாக மோதியது. பயணிகள் மீது ஜல்லி கற்கள் கொட்டி அமுக்கியதால் காயமடைந்தவர்களை உடனடியாக மீட்க முடியாத நிலை. போராடித்தான் பயணிகளை வெளியே எடுத்து அவசரமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதில் காலதாமதம் ஏற்பட்ட காரணத்தால் பலர் வழியிலும் சிலர் மருத்துவமனையிலும் இறந்தனர். இதனால் பலி எண்ணிக்கை 24ஆக உயர்ந்தது. 20 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனைகளில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 5 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாக டாக்டர்கள் கூறினர். விபத்து நடந்த இடத்தில் சென்டர் மீடியன் அமைக்கப்படாததுதான் விபத்துக்கு முக்கிய காரணம். 2வது, லாரியை டிரைவர் அதிவேகத்தில் ஓட்டியதும் மிக முக்கிய காரணம். வேகமாக வந்து சாலை வளைவில் திரும்பியுள்ளார். ஜல்லிக்கற்கள் பாரம் அதிகம் என்பதால் லாரி வலதுபுறமாக இழுத்து கொண்டு சென்றுள்ளது. அதனால்தான் எதிரே வந்த பஸ் மீது மோதியிருக்கிறது என முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோதிய வேகத்தில் ஜல்லிக்கற்கள் பயணிகள் மீது கொட்டியதில் கல் குத்தி கிழித்தும் பலர் இறந்ததாக போலீசார் கூறினர். விபத்தை கேள்விப்பட்டு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கடும் அதிர்ச்சியடைந்தார். சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருக்கும் அமைச்சர்களை உடனடியாக செவெல்லாவுக்கு விரைந்து சென்று பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய உத்தரவிட்டார். காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை கிடைக்கவும் ஏற்பாடு செய்யும்படி கூறினார். விபத்து காரணமாக ஹைதராபாத் பிஜ்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் வரிசையாக நின்றன. தீயணைப்பு துறையினரும் மீட்பு படையினரும் ஜேசிபி மூலம் மீட்பு பணிகளை செய்து வருகின்றனர். ஆப்கானில் பயங்கர நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.3 பதிவு. 10 பேர் உயிரிழப்பு, 250 பேர் காயம். ஆப்கானிஸ்தானின் மசாரி ஷெரீப் பகுதியில் இன்று அதிகாலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. வீடுகள், கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் பீதியடைந்தனர். அதிகாலை 3:30க்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் திடுக்கிட்டு எழுந்தனர். பல இடங்களில் கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் 10 பேர் பலியாகினர். 250க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பூமிக்கு அடியில் 28 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.3 பதிவானது. ஏற்கனவே நேற்று 3.9 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்த நிலையில் மீண்டும் ஏற்பட்ட பூகம்பத்தால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. மசாரி ஷெரீப் மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள பகுதி என்பதால் பலி, காயமடைந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இந்த நிலநடுக்கம் ஆப்கானிஸ்தானின் பல நகரங்களில் எதிரொலித்ததுடன் அண்டை நாடுகளான தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் ஆகிய நாடுகளின் எல்லையோர பகுதிகளிலும் இதன் தாக்கம் உணரப்பட்டது. கடந்த ஆண்டுகளில் நிலநடுக்கத்தால் கடும் சேதங்களை சந்தித்து வரும் ஆப்கானிஸ்தானில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். இடிபாடுகளில் சிக்கியிருப்போரை மீட்கும் பணிகள் துரித கதியில் நடந்து வருகின்றன. மீட்பு, நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக ஆப்கான் அரசு அறிவித்துள்ளது. அனில் அம்பானியின் ரூபாய் 3000 கோடி சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறை.
தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு சொந்தமான ராகாஸ் நிறுவனங்களுக்கு யெஸ் வங்கி 3000 கோடி ரூபாய் கடன் வழங்கியது. ஒரு நிறுவனத்தின் பெயரில் பெற்ற கடன் சட்டவிரோதமாக மற்ற நிறுவனங்களுக்கு மாற்றம் செய்துள்ளதாக அனில் அம்பானி மீது குற்றச்சாட்டு எழுந்தது. விசாரணையில் அனில் அம்பானி 17,000 கோடி ரூபாய் பண மோசடி செய்ததாக 2 வழக்குகளை சிபிஐ பதிவு செய்தது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்துள்ளது. அவரது வீடு, அலுவலகம் உட்பட 35க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அனில் அம்பானி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். இந்த வழக்கில் அனில் அம்பானியின் உதவியாளரும் ரிலையன்ஸ் குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான அசோக் குமாரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் அனில் அம்பானிக்கு சொந்தமான 3084 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இதில் அனில் அம்பானியின் பாந்த்ரா இல்லம், வீட்டுமனை, டில்லி, நொய்டா, மும்பை, கோவா, புனே, சென்னையில் உள்ள ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் அலுவலகங்கள் உள்ளிட்டவை அடங்கும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அதிபருக்கு அதிகாரம் இல்லை என்றால் அமெரிக்காவை காப்பாற்ற முடியாது. வரி விதிப்பு வழக்கு பற்றி டொனால்ட் ட்ரம்ப் கருத்து. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகள் மீது அதீத வரி விதித்து வருகிறார். அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் வெளிநாட்டு பொருட்கள் மீதான வரி விதிப்பு உயர்வால் பிற நாடுகளில் ஏற்றுமதி பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதித்த ட்ரம்ப், ரஷ்யா உக்ரைன் போரை காரணம் காட்டி ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா மீது 25% அபராத வரி விதிப்பதாக அறிவித்தார். இதனால் அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்கள் மீதான வரி 50% உயர்ந்துள்ளது. அமெரிக்க அதிபரின் செயலை எதிர்த்து அந்நாட்டு கோர்ட்டில் பல்வேறு வர்த்தக அமைப்பினர் வழக்கு தொடர்ந்தனர். கிழமை கோர்ட்டுகளில் ட்ரம்புக்கு எதிரான தீர்ப்பு வெளிவந்த நிலையில் வரும் 5ஆம் தேதி அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டில் இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வருகிறது. சுப்ரீம் கோர்ட் வழக்கு விசாரணை குறித்து அதிபர் ட்ரம்ப் கருத்து வெளியிட்டுள்ளார். வரி விதிப்பு நடவடிக்கை குறித்த முக்கிய வழக்கை அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் விசாரிக்க உள்ளது. வரி கொள்கை மீது நடவடிக்கை எடுக்கவும் வரி விதிக்கவும் அமெரிக்க அதிபருக்கு அதிகாரம் இல்லை என்றால் அது உலக நாடுகள் மத்தியில் அமெரிக்காவை மிகவும் பலவீனப்படுத்திவிடும். இந்த வழக்கு அமெரிக்க வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. நான் அதிபர் பதவிக்கு வந்த குறுகிய காலத்தில் அமெரிக்க ஸ்டாக் மார்க்கெட் பலமுறை புதிய உச்சம் தொற்றுள்ளது. வரி விதிப்பு நடவடிக்கையால் அமெரிக்காவில் பொருளாதாரம், செல்வ வளம் மேம்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பிலும் அதிக அக்கறை செலுத்தப்படுகிறது. அமெரிக்க அதிபராக இதை செய்ததில் நான் பெருமைப்படுகிறேன். சீனாவுடனான சமீபத்திய வர்த்தக ஒப்பந்தம், வரி கொள்கை அமெரிக்காவின் மிகப்பெரிய ராஜதந்திர நடவடிக்கையாக அமைந்தது. அமெரிக்காவின் வளர்ச்சி, பாதுகாப்புக்காக தொடர்ந்து பல நடவடிக்கைகள் எடுத்து வருகிறேன். வரும் 5ஆம் தேதி நடக்கும் வழக்கு விசாரணை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் அன்று கோர்ட்டுக்கு போகப் போவதில்லை. நமக்கு சாதகமான தீர்ப்பு வந்தால் அது உலக அரங்கில் அமெரிக்காவை மேலும் வலுப்படுத்தும். அதுவே நமக்கு எதிராக தீர்ப்பாக இருந்தால் அமெரிக்கா பின்னுக்கு செல்லும். அப்படி எதுவும் நடக்கக்கூடாது என கடவுளை பிரார்த்திப்போம் என அதிபர் ட்ரம்ப் கருத்து பதிவிட்டுள்ளார். வாரத்தின் துவக்கமே ஏறுமுகம். தங்கம் விலை சற்று உயர்வு. சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப சென்னையில் ஆபரண தங்கம் விலையில் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. கடந்த சனிக்கிழமை 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 11,310 ரூபாய்க்கும், 1 சவரன் 90,480 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நேற்று தங்கம் விலையில் எந்த மாற்றமும் இன்றி விற்பனை நடந்தது. இந்நிலையில் வாரத்தின் துவக்க நாளான இன்று தங்கம் விலை கிராமுக்கு 40 ரூபாயும் சவரனுக்கு 320 ரூபாயும் உயர்ந்தது. அந்த வகையில் 1 கிராம் தங்கம் 11,350க்கும் சவரன் 90,080 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 168 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சற்றே குறைந்தது காற்று மாசு. தில்லி மக்களுக்கு ஆறுதல். பயிர்க்கழிவு எரிப்பதை தடுக்க வலியுறுத்தல். பஞ்சாப் விவசாயிகள் அறுவடைக்கு பின் பயிர்க்கழிவுகளை தங்கள் நிலத்திலேயே வைத்து எரிக்கின்றனர். நிலத்தை பண்படுத்தவும் உடனடியாக அடுத்த நடவுக்கு தயாராகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்வதாக கூறுகின்றனர். ஆனால் விவசாயிகளின் இந்த நடவடிக்கையால் தலைநகர் டில்லி மற்றும் அதை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளில் காற்று மாசு அதிகரிக்கிறது. இதனால் மக்கள் மூச்சுவிடவே திணறும் நிலை ஏற்படுகிறது. வழக்கம்போல் இந்த ஆண்டும் அறுவடைக்கு பின் பயிர்க்கழிவுகள் எரிக்கப்படுவதால் டில்லியில் காற்றின் தரக்குறியீடு 380, 400 என்ற அளவை எட்டியது. இத்துடன் வாகன புகை, தீபாவளி பட்டாசால் ஏற்பட்ட புகை, இது மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என
டாக்டர்கள், வல்லுநர்கள் எச்சரித்தனர். இந்நிலையில் கான்பூர் ஐஐடி உதவியுடன் டெல்லியில் செயற்கை மழை பொழிவுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த முயற்சி பலன் தரவில்லை. பயிர்க்கழிவு எரிக்கப்படுவதை தடுக்க பஞ்சாப் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டெல்லி முதல்வர் ரேகா குப்தா வலியுறுத்தியுள்ளார். காற்றில் ஈரப்பதத்தை அதிகரிக்கவும் காற்று மாசின் தாக்கத்தை குறைக்கவும் டெல்லி முழுதும் நீர் தெளிப்பான்கள் பயன்படுத்தி சாலைகள், பொது இடங்களில் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது. இந்நிலையில் நேற்றை விட இன்று காலை டெல்லியில் காற்று மாசு சற்றே குறைந்து காற்றின் தரக்குறியீடு உயர்ந்துள்ளது. லோதி ரோடு, அக்ஷர்தாம், எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல், கர்தவ்யபாத் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றின் தரத்தில் முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது. சில இடங்களில் 300 மற்றும் பல இடங்களில் 250க்கும் கீழ் காற்றின் தரக்குறியீடு அளவு பதிவானது. இதன்படி டெல்லியில் நேற்று 366ஆக இருந்து ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் இன்று காலை சராசரியாக 312 என்ற நிலையை அடைந்தது. காற்றின் தரத்தில் பெரிய அளவு மாறுபாடு இல்லை என்றாலும் இந்த முன்னேற்றம் டெல்லி மக்களுக்கு சற்று ஆறுதல் அளித்துள்ளது. வரும் நாட்களில் இந்த போக்கு நீடித்தால் காற்றின் தரம் மேலும் உயரும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.